12th A3 student in commerce. Now we are seeing 14th lesson, marketing and marketing mix. Now in this video we are going to see objectives of marketing. The following are the objectives of marketing: intelligent and capable application of modern marketing policy. நவீன சந்தையிடுதலின் கொள்கையானது அறிவுத்திறனை பயன்படுத்த உதவுகிறது. டு டெவலப் தி மார்க்கெட்டிங் ஃபீல்டு, சந்தையிடுதலை மேம்படுத்துகிறது. டு டெவலப் கைடிங் பாலிசி அண்ட் தேர் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் எ குட் ரிசல்ட், கொள்கை வழிகாட்டு மேம்பாடு மற்றும் நல்லதொரு பயனுள்ள முடிவினை செயல்படுத்துகிறது. நல்லதொரு பயனுள்ள முடிவினை செயல்படுத்துகிறது. டு சஜஸ்ட் சொல்யூஷன் பை ஸ்டடிங் தி ப்ராப்ளம் ரிலேட்டிங் டு மார்க்கெட்டிங், சந்தையிடுதல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வினை காண வழிவகை செய்கிறது. டு மேக் எ சொல்யூஷன் ப்ராப்ளம் ரிலேட்டிங் டு மார்க்கெட்டிங், சந்தையிடுதல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வினை ஏற்படுத்த வகை செய்கிறது. டு ஃபைண்ட் சோர்ஸ் ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கன்சர்னிங் தி மார்க்கெட் ப்ராப்ளம், சந்தையிடுதல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மேலும் தகவல்களை கண்டுணர்கிறது. மார்க்கெட்டிங் தொடர்பான பிரச்சனைக்கு மேலும் தகவல்களை கண்டுணர்வது. டு டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் இன் தி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், முன்னேற்ற செயல் குறித்து சரியான முடிவெடுத்தல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், சந்தையிடுதலுடைய முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. டு தி சொசைட்டி, டு தி இண்டிவிஜுவல் ஃபார்ம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு தி சொசைட்டி. மார்க்கெட்டிங் இஸ் எ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் தி கன்சியூமர் அண்ட் தி ப்ரொடியூசர். சந்தையிடுதல் பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளரையும் வாடிக்கையாளரையும் இணைக்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறாங்க. மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீஸிங் தி லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள். மார்க்கெட் பார்த்திங்கன்னா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, மேம்படுத்துகிறாங்க, உயர்த்துகிறாங்க. வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பணியை செய்கிறாங்க. மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் தி நேஷ்னல் இன்கம். சந்தையிடுதல் பார்த்திங்கன்னா தேசிய வருமானத்தை உயர்த்துது. மார்க்கெட்டிங் ப்ராசஸ் இன்க்ரீஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சந்தையிடுதல் செயலானது வேலைவாய்ப்பினை ஏற்படுத்துகிறது. மார்க்கெட்டிங் கிரியேட் மாடர்ன் கல்டிவேட்டர்ஸ். மார்க்கெட்டிங் சந்தையிடுதல் பார்த்திங்கன்னா நவீன சாகுபடி உற்பத்தியை ஏற்படுத்துது. மார்க்கெட்டிங் ரிமூவ்ஸ் தி இம்பேலன்ஸ் ஆஃப் சப்ளை பை டிரான்ஸ்ஃபரிங் தி சர்ப்ளஸ் டு டெபிசிட் ஏரியா த்ரூ பெட்டர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. மார்க்கெட்டிங் சந்தையிடுதல் பார்த்திங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணிகளை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பற்றாக்குறையாக உள்ள இடத்திற்கு போக்குவரத்தின் மூலயமா வழங்குறாங்க. இதன் மூலிமா பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு ஏற்படாத ஒரு நிலையை ஏற்படுத்துகிறாங்க, இம்பேலன்ஸை ஏற்படுத்துகிறாங்க. தேவைக்கு அதிகமாக உள்ள இடத்துலேருந்து தேவை குறைவாக உள்ள இடத்திற்கு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பற்றாக்குறையான இடத்திற்கு பொருட்களை டிரான்ஸ்போர்ட் மூலமா கொண்டு செல்கிறாங்க. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு குறைக்கிறாங்க. அடுத்து மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரேபிட் டெவலப்மெண்ட் இன் அண்டர் டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா சந்தையிடுதலானது வளரும் மற்றும் பின்தங்கிய மற்றும் வளருகின்ற நாட்டில் பொருளாதார முன்னேற்றத்திற்கு, துரிதமான பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. மார்க்கெட்டிங் includes all activities in the creation of utilities, form, place, time and possession. மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா உடைமைகள், அமைப்பு, காலம், நேரத்தை முழுமையாக பயன்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க.
A reduction in the cost of marketing is a direct benefit to society. மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா தேவையற்ற செலவை குறைக்கிறதன் மூலயமா நேரடியாகவே சமுதாயத்திற்கு நல்லதை ஏற்படுத்துகிறாங்க, நன்மை ஏற்படுத்துகிறாங்க. மார்க்கெட்டிங் ஆட்ஸ் வேல்யூ ஆஃப் குட்ஸ் பை சேஞ்சிங் their ஓனர்ஷிப் அண்ட் பை சேஞ்சிங் their டைம், பிளேஸ் அண்ட் கன்சம்ஷன். மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா பொருட்களுக்கு மதிப்பை கூட்டுறாங்க, அதே மாதிரி பொருட்களுடைய உரிமையை மாற்றுறாங்க, நேரம் மற்றும் காலத்தை நுகர்வை மாற்றுறாங்க. டு தி இண்டிவிஜுவல் ஃபார்ம் மார்க்கெட்டிங் ஜென்ரேட் ரெவன்யூ டு ஃபார்ம். மார்க்கெட்டிங் சந்தையிடுதல் பார்த்திங்கன்னா நிறுவனத்திற்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. மார்க்கெட்டிங் செக்ஷன் ஆஃப் எ ஃபார்ம் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் டு தி டாப் மேனேஜ்மெண்ட் ஃபார் டேக்கிங் ஓவரால் டெசிஷன் ஆன் ப்ரொடக்ஷன். ஒரு அமைப்பு ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சந்தையிடுதல் அமைப்பானது பார்த்திங்கன்னா உற்பத்தி சார்ந்த முழு முடிவு எடுக்கிறதுக்கு மேலாண்மைக்கு மிக முக்கியமான தகவல் வழங்குறாங்க. மார்க்கெட்டிங் அண்ட் இனோவேஷன் ஆர் தி டூ பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல் பிஸ்னஸ். தி வேர்ல்டு இஸ் டைனாமிக். சந்தையிடுதலும் புதுமைப்படுத்துதலும் ஒவ்வொரு தொழிலுக்கும் மிக அடிப்படையான ஒரு பணி, அது சக்தி வாய்ந்த ஒரு பணியாக இருக்குது. எதுன்னு பார்த்திங்கன்னா சந்தையிடுதல் மற்றும் புதுமை புகுத்துதல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் அடிப்படையான ஒரு பணியாக இருக்குது. மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள். மார்க்கெட்டிங் சந்தையிடுதல் பார்த்திங்கன்னா தொழில் மேம்பாடு அடைய செய்கிறாங்க, மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். சம் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆர் as follows. சில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பணிகள் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கோட முக்கியமான பணிகள் பார்த்திங்கன்னா தி டெலிவரி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு தி their ultimate consumer or user include many different activities. இவங்களோட மிக முக்கியமான பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்த பொருளை பண்டங்களையும் பணிகளையோ உற்பத்தியான இடத்துலேருந்து கடைசி நுகர்வோர் பயன்பாட்டாளருக்கு பல வகையில் கொண்டு செல்வது தான். திஸ் டிஃபரன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நோன் as மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இந்த பல வகையான செயல்பாட்டு தான் என்னன்னு சொல்கிறாங்க மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன், சந்தையிடுதல் பணின்னு சொல்கிறாங்க. Different scholars have described different functions of marketing as under. ஒவ்வொரு ஆத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது ஜிபி கில்லிஸ் பார்த்திங்கன்னா describe 7 functions of marketing: marketing research, marketing planning, product development, advertisement and sale promotion, selling and distribution, after sales service and public relations. Another classification of marketing functions are given by Professor Clark and Clark, which is widely accepted by one and all. பெரும்பாலான நபர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா கிளார்க் கொடுத்துருக்காரு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 3 வகையாக பிரிக்கிறது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளை, ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாரு. Functions of exchange: buying, by inspection, by sample, by description, by grading, selling. Functions of exchange refer to transfer of goods and services from money worth. Functions of exchange என்னென்னு பார்த்தீங்கன்னா goods and services மணி மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு பொருட்களுக்கு உண்டான பணத்தை பெற்று அந்த பொருளை கைமாற்றி கொடுத்துதல், அதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பையிங் அண்ட் செல்லிங், பை இன்ஸ்பெக்ஷன்ஸ், பை சாம்பிள், பை டிஸ்கிரிப்ஷன், கிரேடிங். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா functions of physical supply பார்த்தீங்கன்னா there are 2 important functions under these classifications: transportation, storage and warehouse.
ரெண்டாக பிரிக்கிறாங்க. Transport means carry of goods, material and men from one place to another. டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்துனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை ஒரு அதில் மனிதர்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் பெறுவதற்கு பயன்படக்கூடியது, இடமாற்றம் செய்யக்கூடியது. இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி மார்க்கெட்டிங். டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் மிக முக்கியமான பங்கு ஆற்றுறாங்க. இட் கிரியேட் பிளேஸ் யூட்டிலிட்டி பை மூவிங் குட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு வேர் தே ஆர் அவைலபிள் இன் பிளென்டி டு பிளேஸ் வேர் தே ஆர் நீடட். டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா பிளேஸ் யூட்டிலிட்டி, இடப்பயன்பாட்டை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு பொருளை எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கேருந்து தேவை குறைவான எங்கே அந்த பொருள் கம்மியாக இருக்குதோ அந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. வேரியஸ் டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆர் யூஸ்டு ஃபார் கேரிங் குட்ஸ் லைக் லேண்ட் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட். பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்கிறதுக்கு பல வகையான போக்குவரத்து இருக்குது. அது எதுன்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. நிலப்போக்குவரத்து, நீர் போக்குவரத்து, ஆகாய போக்குவரத்துன்ட்டு. இன்னோவேஷன், ரெப்ரசன்டேஷன், டெசிஷன் மேக்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் தி சப்சிடியரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டோடைய சப்சிடியரி ஃபங்க்ஷன், துணை ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஸ்டோரேஜ் அண்டு வேர் ஹவுஸு, பண்டக காப்பகம். ஸ்டோரேஜ் இஸ் அனதர் ஃபங்க்ஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் ப்ராசஸ். சந்தையிலோட மிக அடுத்த ஒரு பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், பாதுகாத்தல். இட் இன்வால்வ்ஸ் தி ஹோல்டிங் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் தி டைம் தே ஆர் ப்ரொடியூஸ் டு டைம் தே ஆர் கன்சியூம்டு. ஸ்டோரேஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருட்களை உற்பத்தி செய்த நாள்லேருந்து அது பயன்பாட்டிற்கு கொண்டு செல்ல நாள் வரைக்கும் அதை கெடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல் தான் ஸ்டோரேஜ். ஜென்ரலி தேர் இஸ் எ டைம் கேப் பிட்வீன் தி ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பொருட்களை உற்பத்தி செய்த காலத்திற்கும் அதை நுகரக்கூடிய காலத்திற்கும் பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட சில காலங்கள் இருக்கும். தேர்ஃபோர் தேர் இஸ் நீட் ஃபார் ஸ்டோரிங். அதனால் பார்த்திங்கன்னா பொருளை ஸ்டோரேஜ் பாதுகாப்பு தேவைப்படுது. ஸோ அஸ் டு மேக் தி குட்ஸ் அவைலபிள் டு கன்சியூமர் அண்ட் வென் தே ஆர் ரெக்வயர்ட். பொருட்கள் பார்த்திங்கன்னா உற்பத்தி செஞ்ச காலத்துலேருந்து அதை பயன்பாட்டை கொண்டு செல்ற வரைக்கும் ஒரு சில காலங்கள் தேவைப்படுது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா பொருட்களை பாதுகாப்பாக வச்சுருக்க வேண்டியது உள்ளது. பொருட்கள் எப்பொழுது நுகர்வோருக்கு தேவைப்படுதோ அப்பொழுது அந்த பொருட்கள் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. அது வரைக்கும் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு வேர்ஹவுஸ், ஸ்டோரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, பாதுகாப்பாக வைக்கக்கூடிய அவசியம் உள்ளது. வேர் ஹவுசிங், பண்டக பாதுகாப்பு. வேர் ஹவுஸ் கிரியேட் டைம் யூட்டிலிட்டி. வேர் ஹவுஸ் பார்த்திங்கன்னா நேர பயன்பாட்டை ஏற்படுத்துது, கால பயன்பாட்டை ஏற்படுத்துது. பை ஸ்டோரிங் தி குட்ஸ் த்ரூ தி இயர் அண்ட் ரிலீஸிங் தம் as and when they are needed. Several types of warehouse are used for storage of goods which are follow. பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பல வகையான பண்ட பாதுகாப்பு இருக்குது. ஒன்று ப்ரைவேட் வேர்ஹவுஸ், பப்ளிக் வேர்ஹவுஸ், பாண்டட் வேர்ஹவுஸ். ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா தேர் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் which help or facilitate in transfer of goods and service from producer to consumer. பொருட்கள் உற்பத்தி செய்த இடத்துலேருந்து நுகர்வோருக்கு சென்றடைவதற்கு உண்டான பணிகளை செய்கிறதுக்கு பேர் தானே ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. தே ஆர் நாட் டைரக்ட்லி கனெக்டட் வித் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ். பொருட்களை நேரடியாக பரிமாற்றம் செய்கிறதுக்கு அவங்க டைரெக்டாக அவங்க கனெக்ட் பண்ணல. அண்டர் திஸ் கேட்டகரி தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இன்க்ளூடு: ஃபினான்சிங், ரிஸ்க் பேரிங், மார்க்கெட் இன்ஃபர்மேஷன், ஸ்டாண்டர்ட் கிரேடிங், பிராண்டிங், பேக்கிங், ப்ரைஸிங். அதில் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷனில் ஃபினான்ஸ் லாங் டேர்ம், மீடியம் டேர்ம், ஷார்ட் டேர்ம் பிரிக்கிறாங்க. லாங் டேர்ம் ஃபினான்ஸ், மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ், ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஸ்க் பிஹேவியர் ஏற்றல் பார்த்திங்கன்னா டைம் ரிஸ்க், பிளேஸ் ரிஸ்க், காம்பன்சேஷன் ரிஸ்க், ரிஸ்க் ஆஃப் சேனல் ஆஃப் டிமாண்ட், ரிஸ்க் அரைசிங் ஃப்ரம் நேச்சுரல் கிளைமேட்டிக், ஹியூமன் ரிஸ்க், பொலிட்டிக்கல் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு பல வகையான ரிஸ்க்கு பிரிக்கிறாங்க. அடுத்தது மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். According to Clark and Clark, market information means all the fact, estimate, opinion and other information used in marketing of goods. மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பின்பற்றக்கூடிய அனைத்து வகையான தகவல்களும் பெறுறது. ஆல் த ஃபேக்ட், எஸ்டிமேட், ஒப்பீனியன் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன், கருத்துக்கள், அவங்களுடைய
தகவல்களை பெறுறது. ஸ்டாண்டர்டைசேஷன் மீன்ஸ் establishment of certain standard based on the intrinsic qualities of a commodity. The quality may be determined on the basis of various factors like size, color, taste and appearance, etc. ஸ்டாண்டர்டைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருளுடைய சைஸு, கலரு, டேஸ்ட்டு, அப்பியரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பொருளை தனித்தனியாக பிரித்து வைக்கிறது தான் ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்கிறாங்க. கிரேடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வகைப்படுத்துதல். பொருளை அதோடைய தர அளவுகளின் அடிப்படையில் வகைப்படுத்துறது தான் கிரேடிங்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, அந்த மாதிரி கிரேடிங் தர அளவுகளின் அடிப்படையில் பொருட்களை. Grading means classification of standardized product into certain well-defined classes. நிர்ணயிக்கப்பட்ட தர அலகுகளின் அடிப்படையில் பொருட்களை பிரித்து வைத்தல். அடுத்தது பிராண்டிங், பெயரிடல். Branding means giving a name or symbol to a product in order to differentiate it from competitive product. போட்டி பொருளோடு கம்பேர் பண்ணும்போது ஐடென்டிஃபை பண்ணுறது, கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பொருளுக்கு பெயரிடுதல் அல்லது குறியீடு இடுதல் தான் என்ன சொல்கிறாங்க, பிராண்டிங். ஏன்னா அந்த பொருளை பார்க்கும்போதே இது என்ன பொருள் அப்படின்னு தனித்து காட்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெயரிடுறாங்க, இல்லைன்னா சிம்பிள், குறியீடு வைக்கிறாங்க. அடுத்தது பேக்கிங், கட்டுமம். இப்போ ஒரு பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு, அது சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அதை ப்ராப்பராக பேக் பண்ணணும். பேக்கிங் மீன்ஸ் ரேப்பிங் அண்டு கிரியேட்டிங் ஆஃப் குட்ஸ் பிஃபோர் டிஸ்ட்ரிபியூஷன். பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், கட்டணும், சரியாக பேக் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் குட்ஸ் ஆர் பேக்கட் இன் பேக்கேஜ் ஆர் கண்டெய்னர்ஸ் இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் தம் அகெயின்ஸ்ட் பிரேக்கேஜ், லீக்கேஜ், ஸ்பாயிலேஜ் அண்ட் டேமேஜ் ஆஃப் எனி கைண்ட். இப்போ பொருட்களை நம்ம சரியாக பேக் பண்ணால் தான் அந்த பொருளை நம்ம இப்போ ஏதோ ஒரு கண்டெய்னரில் வேறு எதில் ஏற்றும்போது அது உடையாமல், அதை லீக்கேஜ் ஆகாமல், ஸ்பாயில் ஆகாமல், டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரைஸிங், விலை நிர்ணயம் செய்கிறது. இந்த ப்ரைஸ் நிர்ணயம் செய்கிறதுல பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ்மேன் மிக முக்கிய முடிவு எடுப்பது ஒரு முக்கியமான பணி. ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுறது தான் பிஸ்னஸ் மேனும். ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணும்போது எடுக்கக்கூடிய முடிவு எடுப்பது, விலை நிர்ணயம் தொடர்பான முடிவு எடுப்பது என்பது தொழில் செய்யக்கூடிய நபர்களின் மிக முக்கிய பணி. ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் நிர்ணயம் செய்கிறது சில முக்கிய முடிவு எடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய மிக இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. இட் இஸ் த டெசிஷன் அப்பான் விச் தி சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் அன் என்டர்பிரைஸ் டிபெண்ட் டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட். அந்த ப்ரைஸ் தீர்மானிக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்துடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் மிக நீண்ட தொடர்புடையதாக இருக்கும். therefore price must be determined only after taking all the relevant factor into consideration. இதனால் பார்த்திங்கன்னா பொருளோட விலையை தீர்மானிக்கும் முன்னர் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ரெலவெண்ட் ஃபேக்டர், அனைத்து காரணங்களையும் கருத்தில் கொண்டு விலையை தீர்மானிப்பாங்க. மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ். Marketing mix refer to things: a list of important element or ingredient that make up the marketing program, the list of force having bearing and marketing operations. Definition of marketing mix. Marketing mix is pack of 4 set of variables, namely product variable, price variable, promotion variable and place variable. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். In simple word, marketing mix means a marketing program that is offered by a firm to its target consumer to earn profit through satisfaction of their wants. Such a marketing program is a mixture of 4 ingredients, namely product mix, price mix,
அது distribution mix and promotion mix, element of marketing of mix, channel inventory distribution logistics, list price, discount terms and conditions, place price, product, future brand, service, innovation, style, image, promotion, advertisement, promotion, sales force, packing. Let us discuss the four elements of marketing mix in detail. Product is the main element of marketing. மார்க்கெட்டிங்கில் மிக முக்கியமான எலமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு. வித்தவுட் ப்ராடக்ட் தேர் கேன் பி நோ மார்க்கெட்டிங். பொருள் இல்லாமல் நம்ம எதுவுமே விற்பனை செய்ய முடியாது. எ ப்ராடக்ட் இஸ் எனி திங் தட் கேன் பி ஆஃபர் டு மார்க்கெட் ஃபார் அட்டென்ஷன், அக்விசிஷன்ஸ், யூஸ் ஆர் கன்சம்ஷன் தட் மைட் சாட்டிஸ்ஃபை வாண்ட் அண்ட் நீடட். தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளாக கூட இருக்கலாம். ப்ரைஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பிரஸ்ட் இன் மானிட்டரி டேர்ம்ஸு. பொருட்கள் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எதை வெளிப்படுத்துது பணத்தை டேர்ம்ஸ், மானிட்டரி டேர்ம்ஸ், பணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொருளுக்கு உண்டான மதிப்பை, பண மதிப்பை வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த ப்ரைஸு. இட் இஸ் த அமௌண்ட் சார்ஜட் ஃபார் தி ப்ராடக்ட். ஒரு பொருளுக்கான உண்டான தொகையை வசூலிப்பது. According to Plipo Quotler, price is the amount of money charged for a product or service or the sum of the value that consumer exchange for the benefit having or using the product or service. ஒரு பொருட்களுக்கோ அல்லது ஒரு சேவைக்காகவோ ஒரு வாடிக்கையாளர்கிட்ட இருந்து பெறக்கூடியது தான் என்னன்னு சொல்கிறாங்க, அந்த ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஃபேக்டர் அஃபெக்டிங் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் சர்வீஸ். இன்டர்னல் ஃபேக்டர், மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ், மார்க்கெட்டிங் மிக்ஸ் strategy, organizational consideration, cost, organization objectives. External factor பார்த்தீங்கன்னா the market and demand, competitions, customers, suppliers, legal factors, regular factors. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா factor affecting price of product. At the place for the physical distribution, an excellent quality product with a competitive price structure backed up by efficient promotional activities will be a waste if it is not moved from the place of production to the place of consumption at a appropriate time. உற்பத்தி செஞ்ச பொருள் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான டைமில் உற்பத்தி செஞ்ச இடத்துலேருந்து தேவைப்படக்கூடிய இடத்துக்கு சென்றடையணும், இல்லைன்னா அதோடைய பயன்பாடு வேஸ்ட் ஆகிடும். தி ஃபோர்த் எலமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் மிக்ஸ் நேம்லி பிளேஸ் ஆர் physical distribution facilities, the movement of product from place of manufacture to the place of consumption at right time. பொருள் பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்த இடத்துலேருந்து தேவைப்படும் நுகர்வோருக்கு கரெக்டான நேரத்தில் ரைட் டைமில் சென்றடையணும். ப்ரொமோஷன், ஆல் எக்ஸலண்ட் ப்ராடக்ட் வித் காம்படிட்டிவ் ப்ரைஸ் cannot achieve a desired success and acceptance in market unless and until its special features benefit and convey effectively to the potential consumer. Marketing mix matrix: price, product, place, promotions, performance, people. Marketing mix program, process. இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்னா என்னென்னு பார்த்துருக்கோம். எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், டெஃபினிஷன் ஆஃப் மார்க்கெட்டிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். அடுத்தது மார்க்கெட் மிக்ஸ் என்னன்னு பார்த்துருப்போம். எலமெண்ட் ஆஃப் மார்க்கெட் மிக்ஸ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசன்ட் ட்ரெண்ட் இன் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.